அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். களத்திரக்காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இது நாள் வரை தங்களது ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்பொழுது தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். ஜென்ம ராசியில் இருந்தவரை தங்களை முன்னாலும் போக விடாமல் பின்னுக்கும் வந்து விடாமல் ஒரு தடுமாற வைத்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவதன் மூலமாக தங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்களையும் தன லாபத்தையும் தரப்போகின்றார். குரு பகவான் பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றார். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் தங்களுக்கு ஏராளமான செல்வ பெருக்கு உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடல் நிலையிலும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் வழியிலும் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். 2ஆம் இடம் என்பது குரு பகவான் நன்கு பலம் பெறுகின்ற இடமாகும். குரு பகவானின் பலத்தால் தங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. தங்களது தேவைகள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். ராசிக்கு 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானமும் கூட. எனவே குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்து இருப்பதால் இவ்வளவு காலமாக காணாமல் போயிருந்த மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி, கலகலப்பு, சந்தோஷம் போன்றவைகள் நிலவும். தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவதால் திடீர் அதிர்ஷ்ட லாபங்களும் நிச்சயம் ஏற்படும். என்றைக்கோ செய்த முதலீடு தற்பொழுது நல்ல லாபம் தரும். சொத்துக்கள் வாங்குவதாலும் விற்பதாலும் செல்வம் நன்கு பெருகும். குடும்பத்தில் உள்ளவர்களில் யாருக்காவது திருமணம் அல்லது குழந்தை பிறப்புகள் மூலம் குடும்ப நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். குரு பகவானின் பலத்தால் தங்களுக்கு எதிர்ப்பு, வியாதி, கடன், இழப்பு, வழக்கு, இடமாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அனைத்திலும் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகின்றார். பட்ட கடன்கள் தீரும். பரிதவிப்புகள் மாறும். கெட்டவர்களின் சகவாசம் நீங்கும். குரு பகவான் தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் தங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தாங்கள் ஆரம்பிக்க போகும் புதிய தொழில்கள் போன்றவற்றிற்கும் நண்பர்கள் நன்கு உதவி புரிவார்கள். தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இத்தனை காலமாக தங்களது உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் படிப்படியாக குறையும். நீண்டகால நோய்களால் கஷ்டப்பட்டவர்கள் அதிலிருந்து நிலையாக மீள்வதற்கு வழி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறி மேல அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு சற்றும் நினைத்து பார்த்திராத வண்ணம் நன்மைகள் உண்டாகும். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக உள்ளது. தைரியத்துடன் தாங்கள் எந்த ஒரு முடிவினையும் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வியாழக்கிழமை என்று குரு பகவானை மஞ்சள் நிற பூக்களால் வழிபட்டு வர தங்களது ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கும் சுப்பிரமணியரையும் தெய்வானையும் கார்த்திகை நட்சத்திர நாளில் வழிபட்டு வர தங்களது துன்பங்கள் நீங்கும். நல்ல நிம்மதி கிடைக்கும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை,
திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தனலாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல்நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனவிரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பெயர்ச்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.